சாப்பாடு சந்தோஷத்தை தரும், அதே மாதிரி ஃபுட் ஸ்ட்ரெயின்ஸும் தரும். பட் அதை பற்றி கவலையே பட வேண்டாம், ஏன்னா நம்மகிட்ட தான் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் இருக்கே. இந்த ஏப்ரல் ஞாபகம் இருக்கா எவ்வளோ கரையோடு இருந்துச்சுன்னு? இப்போ பாருங்கள், சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ். சாப்பாட்டு கரை எல்லாம் மறைஞ்சே போயிடுச்சு. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்ட்ரெயின்ஸ் வெளியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பாலக் சப்பாத்தி, அப்புறம் மேங்களூர் ஃபிஷ் கறி. மேங்களூர் ஃபிஷ் கறி பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபி எப்படி அப்படின்ட்டு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, புளி ஒரு கைப்பிடி, ஆனியன் ஒன்று சாப் பண்ணிக்கோங்க, 1 கப் வந்து கிரேட்டட் கோகோனட், ஃபிஷ் வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரெட் சில்லி, க்ரீன் சில்லி அண்ட் கார்லிக், பாலக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி விதை. நம்ம வீட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கோமோ அதுதான். பட் ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ பாலக்கை வந்து அந்த ஸ்டெம்மை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அந்த பாலக் வந்து முங்குற அளவுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த பாலக்கீரையை அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அந்த கீரை வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாற் போல் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டு, இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அச்சச்சோ, ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ பொறுமையாக பண்ணினாலும் இந்த மாதிரி சில நேரம் நடக்கத்தான் செய்யுது. பட் கவலையே வேண்டாம், ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே, பாலக் ஸ்ட்ரெயின் வெளியே. கோதுமை மாவில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ பாலக் சப்பாத்திக்கான மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். அதுக்குள்ளே நாம் வந்து மேங்களூர் ஃபிஷ் கறி ரெடி பண்ணிடலாம். மேங்களூர் ஃபிஷ் கறிக்கு கடாயில் ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி விதை, சீரகம், வெந்தயம், வரமிளகாய் இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு அதையும் வறுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் கறிக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி வச்சாச்சு. இதில் டைரெக்டாக புளியை வந்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் சிலருக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி தண்ணிக்கு பதிலாக இந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா, இது நடக்கும்னு எனக்கு முதலையே தெரியும். பட் கவலையே பட வேண்டாம், ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே, புளி ஸ்ட்ரெயின் வெளியே. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் வறுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கறி மசால் பொடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது கூட நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 கொதி வரணும். அதாவது அதில் இருக்கிற பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அன்னைக்கு வந்து வஞ்சிரம் மீன் ஆட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்திருந்தது. பாலக் சப்பாத்திக்கு எப்போ போல் நம்ம வந்து வரமாவை வச்சு தேய்ச்சி சப்பாத்தியை சுட்டெடுக்க வேண்டியதான். இது டின்னருக்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா செமையான காம்பினேஷனாக இருக்கும். நம்மளோட மேங்களூர் ஃபிஷ் கறி அண்ட் பாலக் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக இருக்குது. அண்ட் மேங்களூர் ஃபிஷ் கறியில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கரையெல்லாம் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் பார்த்துக்கோ, ஒரே ஸ்னாப்பில். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்ட்ரெயின்ஸ் வெளியே. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.